மத்திய அரசு வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வைப்பிரிவு பாதுகாப்பை எதனால அளிக்கப்பட்டு நீங்க நினைக்கிறீங்க? இது எப்படி பாக்குறீங்க? இதுக்குள்ள ரீசெண்டா கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி பி டீம்ன்றாங்க. ஆமா. பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறதால தான் இது பண்றாங்க. தொலைநோக்கு பார்வையோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பண்றாங்க. ஷாருக் கான் என்ன பிஜேபியில் மாவட்ட செயலாளரா? அவருக்கு கொடுத்துருக்காங்க. சல்மான் கான் என்ன வட்ட பிரதிநிதியா? அவர் கொடுத்துருக்காங்க. பிஜேபி பரம்பரை எதிரி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்றாங்க, ராகுல் காந்திக்கே விளக்கிட்டாங்க. நாங்கள் தான் போய் மனு கொடுத்து ராகுல் காந்திக்கு வந்து நீங்கள் விளக்கிடுங்க. இதற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன தலைவா சம்பந்தம்? ஓகே. இன்னொன்று, நாங்கள் கேட்டு நாங்கள் கேட்காம சிபாரிசில் அவங்க தரல. நேஷனல் செக்யூரிட்டி பற்றி ஏதாவது தெரியுமா தெரியாதா? இங்கே ஒரு ரிவ்யூ கமிட்டி இருக்குது. வெளியில் தெரிகிற போலீஸோ ஆர்மியோ கிடையாது. இங்கே நிறைய ஸ்காலர்ஸ் சேர்ந்த இன்டெலிஜென்ஸில் இருக்க ரிவ்யூ கமிட்டி அவங்களுக்கு ஒரு த்ரெட் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த இன்டெலிஜென்ஸ் வேலிடான்னு பார்ப்பாங்க. பொட்டென்ஷியல் வேலிடானா, அதாவது அது ஒரு பொட்டென்ஷியல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அவருக்கு பாதுகாப்பு தருவாங்க. ஏன் ஆளும் திமுக அர்ஜுன் சம்பத்துக்கு தமிழ்நாடு மாநில காவல்துறையின் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் சம்பத் என்ன திமுகவினுடைய மாணவர் அணி தலைவரா?